இன்னைக்கு ஆவணத்துக்கு ஸ்பெஷலான வடை எங்க வீட்டுல உளுத்தம் பருப்பு, கொஞ்சமா கடலைப்பருப்பு, 2 துவரம் பருப்பு கழுவிட்டு கொரகொரப்பா மிக்சியில போட்டு கொரகொரப்பா அரைச்சி இது டீ ஜார்ல போட போறாங்க. போட்டு கொஞ்சம் கொரகொரப்பா எடுத்துக்கணும். போதும் சேர்த்துக்குங்க, எடுத்துக்கணும். இது தேவையான அளவு உப்பு குழப்பா வச்சுட்டாங்க. இந்த திட்டத்துக்கு தான் அரைக்கணுங்க. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் தான் போட போறோம். தேவையானது வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சு நல்லா பொடியா கட் பண்ணிக்கணும். இது கூட இஞ்சி, கறிவேப்பிலை, மிளகு 1 டீஸ்பூன், மிளகு, சீரகம் 1 டீஸ்பூன், கறிவேப்பிலை கட் பண்ண கறிவேப்பிலை, அவ்வளவுதாங்க. விட்டு உப்பு வடை ரெடியா? எண்ணெய் ஊற்றி கடாய் வச்சாச்சு. இப்போ எண்ணெயை ஊத்துறோம். அது எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிதான் வடையை தட்டி போடணும். இந்த வடையை நல்லா பிசைந்து கரெக்டா வச்சுக்கணுங்க. எல்லாம் ஒண்ணு மிக்சியில தான் அடிச்சது, நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். நல்லா ஒண்ணு சேர வச்சாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிதான் ஒரு மைக்கா பேப்பர்ல தட்டி போட வேண்டியதான். கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கின்னு தட்டிப்போம். இந்த மாதிரி செய்தா எண்ணெய் பிடிக்காதுங்க, நல்லா இருக்கும் வடை, சூப்பரான வடை. வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகு, சீரகம் எல்லாம் போட்ட வடை. டீ கடை ஸ்டைல்ல இருக்கும், மொரன்னு இருக்கும். இந்த வடை டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி செய்து பாருங்க. இதை பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி கவர் கட் பண்ணி வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிங்கன்னா நல்லா சூப்பராக உங்களுக்கு தட்டை வரும். நல்லா தடிக்கும். எண்ணெய் காஞ்சிச்சான்னு பாருங்க. எண்ணெய் காஞ்சிச்சா பாருங்க. இது மேலே வந்தால் எண்ணெய் காஞ்சிச்சுன்னா உருண்டையா எடுத்து தட்டிக்கோங்க. எடுத்து தட்டி போகணும். சூப்பரான வடை இருக்கு. இருந்தா 4 போடுங்க. சின்ன கடாயை வச்சு கடை தட்டி போடு, நல்லா இருக்கும். இதெல்லாம் 20 வருஷம் கடாய், பழகிறது கஷ்டம், நல்லா வரும். இதுல இந்த கடாய் பழகிடுச்சுன்னா நல்லா வராங்க. வடை, உருளைக்கிழங்கு வறுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்தா இது செய்யலாம். ரொம்ப தேய்ச்சி கழுவிட்டா ஒட்டிக்கவும் வராது. அது போட்டா போதுங்க. சிவந்த பிறகு இன்னொரு வாட்டி போடுங்க. ஒன்று ஆன பிறகு கொஞ்சம் தெரிய போறாங்க. அப்புறம் நான் சாப்பிட்டு பசங்க வந்தா கூட ஸ்கூல்ல இருந்து இந்த மாதிரி செய்தி தரலாம். நல்லா இருக்கும். உடம்பு ஹெல்த்தியான உளுத்தம் பருப்பு வடை. உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் துவரம் பருப்பு. ஆனா வர ஸ்டேஜில எடுத்துக்கணும். கொஞ்சம் சேவப்பட்டேன் செய்யணும்னா சாயங்காலத்துல டீ வச்சு சாப்பிடலாம், சுவையா இருக்கும்.
ஸ்டேஜுக்கு எடுத்துக்கணும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜுக்கு எடுத்துக்கணும். அதே மாதிரி தட்டிக்கலாம். தெரியாதவங்க இந்த மாதிரி சேர்ந்துக்கலாம். வடை ஈஸியான வடை. முறைன்னு இருக்கும். நல்லா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. புதுசா செய்யறவங்க பார்த்து செய்யுங்க. என்ன சட்டி ஆயிடுச்சுங்க. பாருங்க, வடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா முறைன்னு இருக்குது வடை. சாப்பிட்டு பாருங்க. பாருங்க, நல்லா சூப்பரான வடை. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு வடை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோ